அந்த தண்ணிக்குள்ள ஒரு 10 மீன் விட்டுருக்கோம். அந்த 10 மீனுக்கு நம்ம சாப்பாடு கொடுக்குறோம். அதாவது மீனுக்கான உணவு கொடுக்குறோம். அந்த மீனுக்கான உணவ அந்த மீன் வந்து எடுத்துருச்சு, அப்சார்ப் ஆயிடுச்சு. அப்ப மீனுடைய வயித்துக்குள்ள அந்த சர்க்கரை போயாச்சு. அந்த கொடுத்த ஃபுட் வந்து உள்ள போயாச்சு. இப்ப ரிமைனிங் ஃபுட் அந்த தண்ணியில எவ்வளவு இருக்கலாம் அப்படின்னம்னா, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நிர்ணயம் பண்றோம். இது வந்து அளவு அதிகமாச்சு அப்படின்னம்னா, அந்த மீன் வந்து அந்த சாப்பாட்ட உறிஞ்சல அப்படின்னு அர்த்தம். அதே இது அதீதமா உறிஞ்சிடுச்சு அல்லது அங்க சர்க்கரை நம்ம போட்ட உணவோடைய அளவு குறைவா இருக்குது அப்படின்னம்னா, அப்ப அங்க அந்த சர்க்கரை அதாவது மீனுக்கான உணவு வந்து ரொம்ப குறைஞ்சு போய் லோ ஃபுட் அப்படிங்கறது நம்மளுக்கு சொல்லுவோம். சோ இதையவே நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுடைய பாடிக்கு சர்க்கரைக்கு அப்ளை பண்ணலாம். சோ இது என்னென்ன மாதிரி கண்டிஷன்ஸ்ல எல்லாம் நுழைய முடியல அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், ஒரு செல் அதோடைய சைஸ் பாத்தீங்க அப்படின்னம்னா, ஒரு சொட்டு ரத்தத்தை எடுத்துட்டீங்கனாலே அந்த ஒரு சொட்டுல பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 7 லட்சம் செல்கள் இருக்கு. இப்ப நீங்க ஒரு பிரிக் பண்ணி அது ஒரு சொட்டு இப்படி விட்டீங்க அப்படின்னா அந்த ஒரு சொட்டுல எவ்வளவு பெருசு இருக்குமோ அந்த சொட்டுக்குள்ள மட்டுமே 7 லட்சம் செல்கள் இருக்கு. 4 லட்சத்துக்கு மேல ஆர்பிசி. உங்களுடைய எமோஷனல் டிஸ்டர்பன்சஸ், நீங்க ரொம்ப சோகமா இருந்தீங்கனாலோ அல்லது கோவப்பட்டம்னாலோ அல்லது பயப்பட்டம்னாலோ அல்லது மன அழுத்தம் ஆர் கம்பாரிசன்ஸ் கவலை எதுவா இருந்தாலும் இந்த செல்லோட சைஸ் வந்து சுருங்க ஆரம்பிக்கும். அப்படி சுருங்கிடுச்சு அப்படின்னா ஈவன் ஒத்தை சர்க்கரை கூட உள்ள நுழையாது. அதனால நம்ம மைண்ட எப்படி ஹாப்பியா வச்சுக்கிறது அப்படிங்கிறது ஆத்ம நம்பர்கள் எல்லாத்துக்கும் தெரியும். பிஎன்சி நம்பர் எல்லாருமே நீங்க ரொம்ப அற்புதமா மெடிடேஷன் பண்றீங்க, எல்லாம் ஸ்பிரிச்சுவல் பிராக்டிசஸ்ல இருக்கீங்க. ஸோ யூனோ உங்களுக்கு வந்து எப்படி மைண்ட ஸ்டேபிள் பண்ணிக்கிறதுன்னு தெரியும். அதுக்கு இன்னும் சப்போர்ட்டிவா கிளை மேல உட்காந்துட்டு நம்மளே கிளைய கட் பண்ணிக்கிற மாதிரி. சோ அதனால நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் இத வந்து நம்ம முதல்ல சரிப்படுத்தணும். சோ நம்ம என்னென்னலாம் முறைகள்ல இதோட சைடு எஃபெக்ட்ஸ் நம்ம சொல்லியிருக்கேன். இந்த மருந்து சாப்பிடுறதுனால அந்த கழிவுகள் எல்லாமே, அந்த கெட்ட சர்க்கரைகள் எல்லாமே வெளியில வர முடியாம உள்ள சேகரமாகுது. இப்ப நார்மலா என்ன ஆகும் அப்படின்னம்னா, இந்த மாத்திரைகள் இல்ல அப்படின்னம்னா நம்ம பாடி எப்படி அதை ஹேண்டில் பண்ணிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சர்க்கரை வந்து ஒரு செல்லுக்குள்ள நுழையாததுனால செல்லுக்கு சர்க்கரை பத்தல அப்படின்னம்னா அதிகமா நம்மளுக்கு டயர்ட் ஆகும். பெஸ்ட் ஆப்ஷன் அந்த துவர்ப்பு தன்மை, இந்த கொய்யா இலையில வந்து எக்ஸலண்டான இன்சுலின் ப்ரொமோட்டர்ஸ் இருக்கு. அந்த கிளாண்ட்ல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு மைல்டு டேமேஜ் இருந்தா கூட அதை சரிப்படுத்தக்கூடிய தன்மை வந்து கொய்யா இலை கொண்டு. பிஎம்சி ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். 3வது வாரம் இன்னைக்கு உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய விஷயம் வந்து இன்னைக்கு உலகம் முழுக்க அச்சுறுத்திட்டு இருக்கக்கூடிய சர்க்கரை வியாதி பத்தியது. இந்த சர்க்கரை வியாதி எப்படி வருது, எதனால இந்த சிம்டம்ஸ் எல்லாம் வருது, இப்ப பிரசண்டா இருக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்ஸ் என்ன, நம்ம இயற்கையா அதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம், அத வராம தடுக்கிறதோட எப்படி வந்திருக்கிற பிரச்சனைகளை எப்படி நம்ம சரிப்படுத்திக்கலாம், இது பத்தி ஒரு ஓவரால் ஒரு விஷயத்த நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் வந்து இன்னைக்கு ஏன் நான் இது இவ்வளவு இந்த வாரம் நான் ஆக்சுவலி வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து நேச்சுரோபதியோட பிரின்சிபல்ஸ் எல்லாம் பேசிட்டு அதுக்கப்புறம் பேசலாம்னு யோசிச்சோம். ஆனா இன்னைக்கு அட் பிரசன்ட் சர்க்கரை வியாதியோடைய எண்ணிக்கை ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. நம்ம போன வாரத்துல மட்டுமே ஒரு 4 நாள் கன்சல்டேஷன் நான் இதுல பார்த்ததுல ஆல்மோஸ்ட் பாத்தீங்க அப்படின்னம்னா ஒரு 15-16 பேர் சர்க்கரை வியாதிக்காக வராங்க. சின்ன குழந்தைகள், இன்சுலின் டிபெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இன்சுலின் இல்லாம அவங்களால இருக்க முடியாது. அதே மாதிரி இன்சுலின் போட்டு ஒரு 2 இயர்ஸ் ஆனதுக்கு அப்புறமா அந்த இன்சுலினோட சைடு எஃபெக்ட்னால கிட்னி டேமேஜ் ஆகி அப்படி ஒரு குழந்தைனா சாரி இட்ஸ் அடோலசென்ட் கேர்ள், ஒரு 20 இயர்ஸ். அடுத்து நிறைய பேரு சர்க்கரை வியாதி வந்து அதனால கார்டியாக் இஷ்யூஸ் வந்தவங்க ஒரு 2 பேர். சர்க்கரை வியாதினால அவங்களுக்கு நரம்பு பிரச்சனையாகி அதனால கால் எரிச்சல் ஆகுது, ரொம்ப மதமதப்பு இருக்குது, நடக்க முடியல, நிறைய இந்த மாதிரி இருக்கிறதுனால ஐ தாட் இன்னைக்கு வந்து உங்ககிட்ட இதை பத்தி பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட், சர்க்கரை வியாதி அப்படிங்கறத நம்ம நிறைய பேர் எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னம்னா, கேஷுவலா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போறோம், ஏதோ ஒரு நம்ம வேற எதுக்காக கால் வலி ஆர் கை வலி ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு பாக்குறப்போ ஆக்சிடென்டலா பிளட் ரிப்போர்ட்ல
அதிகமா வருது. பொதுவா சர்க்கரை வந்து ஃபாஸ்டிங் பிளட் சுகர் 110க்கு கீழே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நார்ம்ஸ் ஸ்டாண்டர்ட் புரோட்டோகால் வச்சிருக்கிறோம் பேராமீட்டர்ஸ்ல. அதாவது சர்க்கரை வியாதியோடைய அந்த சர்க்கரை அளவு வச்சுதான் அவங்க சர்க்கரை வியாதி இருக்குதா இல்லையா அப்படிங்கறத நிர்ணயம் பண்றோம். அது வந்து ஃபாஸ்டிங் பிளட் சுகர் 110 கீழே இருக்கணும், போஸ்ட் பிராண்டியல் 140க்குள்ள இருக்கணும், HbA1c 6க்குள்ள இருக்கணும். இதெல்லாம் வந்து நார்மல் பேராமீட்டர்ஸ். பட் இந்த பேராமீட்டர்ஸ் எப்படி டிசைட் ஆகுது அப்படின்னம்னா, நம்ம இத ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட புரிஞ்சுக்கலாம். ஒரு தண்ணி தொட்டி இருக்கு. அந்த தண்ணிக்குள்ள ஒரு 10 மீன் விட்டுருக்கோம். அந்த 10 மீனுக்கு நம்ம சாப்பாடு கொடுக்கறோம். அதாவது மீனுக்கான உணவு கொடுக்கறோம். அந்த மீனுக்கான உணவை அந்த மீன் வந்து எடுத்துருச்சு, அப்சர்வ் ஆயிடுச்சு. அப்ப மீனுடைய வயிற்றுக்குள்ள அந்த சக்கரை போயாச்சு, அந்த கொடுத்த ஃபுட் வந்து உள்ள போயாச்சு. இப்ப ரிமைனிங் ஃபுட் அந்த தண்ணியில எவ்வளவு இருக்கலாம் அப்படின்னம்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நிர்ணயம் பண்றோம். இது வந்து அளவு அதிகமாச்சு அப்படின்னம்னா அந்த மீன் வந்து அந்த சாப்பாட்டை உறிஞ்சல அப்படின்னு அர்த்தம். அதே இது அதீதமா உறிஞ்சிடுச்சு அல்லது அங்க சர்க்கரை நம்ம போட்ட உணவோடைய அளவு குறைவா இருக்குது அப்படின்னம்னா அப்ப அங்க அந்த சர்க்கரை அதாவது மீனுக்கான உணவு வந்து ரொம்ப குறைஞ்சு போய் லோ ஃபுட் அப்படிங்கறது நம்மளுக்கு சொல்லுவோம். சோ இதையவே நம்ம அப்படியே நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுடைய பாடிக்கு சர்க்கரைக்கு அப்ளை பண்ணலாம். அதாவது நம்ம பிளட்ல அதுக்கு பேர் வந்து தண்ணி, நம்ம பிளட்டை வந்து தண்ணியா ஓமை எடுத்துக்கலாம். அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மீன் அப்படிங்கிறது வந்து ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளேட்லெட்ஸ் இந்த மாதிரியான ஒரு மீன்களை நம்ம சொல்லலாம். இந்த மீன்களுக்கு நம்ம என்ன பண்றோம், தினமும் நம்ம சாப்பாடு கொடுக்கறோம். அந்த சாப்பாடு வந்து ப்ராபபிளி நம்ம இட்லி தோசையா இருக்கலாம், சாப்பாடா இருக்கலாம், அல்லது சப்பாத்தியா இருக்கலாம், அல்லது கம்பு இது மாதிரி சிறுதானியங்களா இருக்கலாம், எனிதிங். அந்த உணவு உள்ள போனோன்னு அது அந்த ஆர்பிசி, டபிள்யூபிசி உறிஞ்சி அதுக்குள்ள போய் தன்மையப்படுத்தும். உறிஞ்சாத உணவு அது வந்து என்ன பண்ணும், தண்ணிக்குள்ளேயே இருக்கும். அதாவது நம்மளுடைய பிளட்டுக்குள்ளேயே இருக்கும். அது வந்து நம்ம பிளாஸ்மா அப்படின்னு சொல்லுவோம். பிளாஸ்மா இப்ப வந்து நம்ம டெஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா பிளாஸ்மா சுகர் லெவல் அப்படின்னு பார்ப்போம். இந்த பிளாஸ்மா சுகர் லெவல் ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்கலாம். நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த ஃபாஸ்டிங்ல வந்து 140 இருக்கலாம், சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் 110 இருக்கலாம், சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா 140 இருக்கலாம். இந்த அளவு வச்சுதான் நம்ம சொல்றோம். இந்த HbA1c அப்படிங்கிறது நம்ம பிளட்ல இருக்கக்கூடிய ஆர்பிசி, ரெட் பிளட் கார்பசெல்ஸ்ல இருக்கிற ஹீமோகுளோபின் அப்படிங்கிற அந்த இதோட சேரக்கூடிய சர்க்கரையோட அளவு. அது வந்து 3 months ஆவரேஜ் வேல்யூ அப்படின்னு பார்ப்போம். இது வந்து 6க்குள்ள இருக்கணும் அப்படிங்கிறது நார்மல் வேல்யூ. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு பேசிக் ஐடியா. ஸோ இப்போ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வந்து உலக அளவுல என்ன மாதிரி இந்த ட்ரெண்ட் ஏற்பட்டுச்சு அப்படிங்கறத பார்த்து ஃபர்ஸ்ட் நான் வந்து காலேஜ் படிக்கிறப்போ ஒரு 20 years பேக், அப்போ ஃபாஸ்டிங் பிளட் சுகர் வந்து 180 வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இல்ல ஃபாஸ்டிங் இல்ல, போஸ்ட் பிராண்டியல் அது வந்து 180 வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ், அதாவது நார்ம்ஸ் இருந்துச்சு. 1 up to 180. இது வந்து ஃபாஸ்டிங் பிளட் சுகர் வந்து 140 வரைக்கும் இருக்கலாம். ஆனா அடுத்த ஒரு கொஞ்ச நாள்ல வந்து அது என்ன ஆச்சு, 160 மாறுச்சு, அடுத்தது 140 மாறுச்சு, அப்புறம் 120 மாறு, இப்ப பாத்தீங்கன்னா 110. இன்னைக்கு அட் பிரசன்ட் இப்ப வந்து என்ன சொல்றாங்கன்னா ட்ரெண்ட், ஃபாஸ்டிங் பிளட் சுகர் பிரெக்னென்ட் லேடிஸ்க்கு எல்லாத்துக்கும் 100க்கு கீழே இருக்கணும். 100 வந்துச்சு அப்படின்னாலே இட் இஸ் கால் ப்ரீ டயபெட்டிக். இந்த ப்ரீ டயபெட்டிக் அப்படிங்கிறது நம்ம இருந்துச்சு அப்படின்னம்னாலே நம்ம மெடிகேஷன் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ ரீசெண்டான ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்றாங்க. இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இப்ப 180 வரைக்கும் இருந்தத லைஃப் ஸ்டைல் அது என்னென்னமோ ரீசன்ஸ்னால நம்ம அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு இவ்வளவு வந்துச்சுனாலே அதனால ஏற்படக்கூடிய பாதிப்பு அதிகம் சொல்லிட்டு நிறைய ரிசர்ச்சர்ஸ் கண்டுபிடிச்சு இப்படி சொல்றதா நம்மளுக்கு சொல்லப்படுது. பட் இங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், சர்க்கரை அப்படிங்கிறது நம்மளுடைய உடம்புடைய அத்தியாவசிய தேவை. இப்போ நீங்க வந்து ஒரு வேலை பண்றீங்க, அந்த வேலை பண்றதுக்கு உங்க கை அசைக்கணும், வாய் பேசணும், கண் அசைக்கணும், கேட்கணும், இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதுக்கு சர்க்கரை தேவை. நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டுல இருக்கிற அந்த சர்க்கரை ஒரு செல்லுக்குள்ள நுழைஞ்சு அதுல மைட்டோகாண்ட்ரியா, நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பேசணும் ஒரு செல்ல வந்து என்ன நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு, அந்த மைட்டோகாண்ட்ரியால ஏடிபி, அடினோசின் ட்ரைபாஸ்பேட் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட்டா போய் சேரும்.
அது வந்து மூலக்கூறு. அந்த மூலக்கூறு தான் நம்ம சுவாசிக்கிற காத்தோட சேர்ந்து பேர்ன் ஆகி அது வந்து உங்களுக்கு சக்தியா வரும், எனர்ஜியா வரும். அந்த எனர்ஜி வச்சுதான் நம்ம ஆக்டிவிட்டி பண்ணிக்கிறோம். சோ இங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இந்த சக்தி பேர்ன் ஆகிறதுக்கு நம்ம சர்க்கரை வந்து 180 நம்ம சொன்னோம் இல்லைங்களா? இப்ப நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுக்குள்ள இருக்கிற அந்த மூலக்கூறுகள், அதாவது அதை பத்தி நான் இன்னும் பேசுற டீட்டெயிலா, அந்த மூலக்கூறு ஒரு செல்லுக்குள்ள நுழையணும். அது நுழைஞ்சு அது சேகரமாகணும். அப்படி சேகரமாகாத விஷயங்கள் எவ்வளவு தேங்குது அதை பொறுத்து, அதாவது அப்சர்வ் ஆயிடுச்சு அப்படின்னம்னா அது செல்லுக்குள்ள போயிடும், அது ஏடிபியா கன்வெர்ட் ஆயிடும். இது உள்ள நுழையல அப்படின்னம்னா அது அந்த ரத்தத்துக்குள்ளேயே இருக்கும். சோ இது என்னென்ன மாதிரி கண்டிஷன்ஸ்ல எல்லாம் நுழைய முடியல அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், ஒரு செல் அதோடைய சைஸ் பாத்தீங்க அப்படின்னம்னா, ஒரு சொட்டு ரத்தத்தை எடுத்துட்டீங்கனாலே அந்த ஒரு சொட்டுல பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 7 லட்சம் செல்கள் இருக்கு. இப்ப நீங்க ஒரு பிரிக் பண்ணி அது ஒரு சொட்டு இப்படி விட்டீங்க அப்படின்னா அந்த ஒரு சொட்டுல எவ்வளவு பெருசு இருக்குமோ அந்த சொட்டுக்குள்ள மட்டுமே 7 லட்சம் செல்கள் இருக்கு. 4 லட்சத்துக்கு மேல ஆர்பிசி, 1 to 3 லட்சத்துக்கு மேல பிளேட்லெட்ஸ். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னம்னா டபிள்யூபிசி, ஒரு 10,000 வரைக்கும் டபிள்யூபிசி. சோ இது எல்லாமே இந்த ஒரு சொட்டுக்குள்ள இருக்கு. இந்த செல்லுக்குள்ள இது கண்ணுக்கு தெரியாது. நீங்க நினைச்சு பாருங்க, 7 லட்சம் ஒரு சொட்டுக்குள்ள இருக்கு அப்படின்னா கண்ணுக்கு தெரியாத ஒரு செல். அந்த செல்லுக்குள்ள நம்ம சாப்பிடக்கூடிய கண்ணுக்கு தெரியிற இட்லி தோசை என்டர் ஆகணும். அப்படி என்டர் ஆகிறதுக்கு அந்த மூலக்கூறு, நம்ம சாப்பிடுற இட்லி தோசையோட இருக்கக்கூடிய அந்த உணவு மூலக்கூறுகள் கன்வெர்ட் ஆகணும், இந்த செல்லுக்குள்ள நுழையிற அளவுக்கு கன்வெர்ட் ஆகணும். அப்படி கன்வெர்ட் ஆக முடியாட்டி உள்ள நுழையாத சர்க்கரை கூட்டு சர்க்கரை அப்படின்னு சொல்லுவோம், அது பிளாஸ்மாலேயே இருக்கும், இங்க ரத்தத்திலேயே இருக்கும். இப்ப நீங்க ரத்தத்தை வந்து நம்ம டெஸ்ட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னம்னா ஹை லெவல்ல இருக்கும். இந்த ஒரு சொட்டு ரத்தத்துக்குள்ள 7 லட்சம் செல் இருக்கு. இந்த 7 லட்சம் செல்களும் அந்த இதை வந்து அப்சர்வ் பண்ணி அந்த சர்க்கரையை வந்து உள்ள வச்சுக்கணும் ஏடிபியா. இப்படி அந்த செல்லுக்குள்ள நுழைய முடியாத அந்த சர்க்கரை, அதுக்கு பேரு கூட்டு சர்க்கரைன்னு பேரு. நுழையிறதுக்கு வந்து ஒற்றை சர்க்கரை அல்லது ஒற்றை சர்க்கரை நுழைய முடியும் அல்லது இரட்டை சர்க்கரை நுழைய முடியும். பட் கூட்டு சர்க்கரையா இருந்ததுன்னா அது நுழைய முடியாது. இந்த மாதிரி அந்த கூட்டு சர்க்கரை நுழைய முடியாத சர்க்கரை உங்க ரத்தத்துல எவ்வளவு தேங்குதோ அதுதான் நம்மளுடைய சுகர் லெவல். இப்போ வந்து 140க்கு மேல தேங்குச்சு அப்படின்னம்னா அது வந்து அதீதமான சர்க்கரை இருக்கு, அது செல்லுக்குள்ள நுழைய முடியல அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம். இது அந்த செல்னால அப்சர்வ் பண்ண முடியல, அந்த செல்லுக்குள்ள ஆல்ரெடி தேவையில்லாத கழிவு சர்க்கரை நிறைய இருக்கு. அதாவது சொல்ல போனோம் அப்படின்னம்னா, நம்ம உபயோகப்படுத்தாத சர்க்கரை உள்ள நிறைய இருந்துச்சு அப்படின்னம்னா அதனாலையும் அந்த செல்னால அந்த சர்க்கரையை உறிஞ்சிக்க முடியாது. இப்போ செல்ல வந்து நுழைய முடியலைனாலும் ரத்தத்துல சர்க்கரை கூடும். ரெண்டாவது விஷயம், அந்த செல் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு உறிஞ்சிலினாலும் கூடும். மூணாவது, அந்த செல்லோட சைஸ் சின்னதாயிடுச்சு, சுருங்கி போயிடுச்சு அப்படின்னம்னாலும் அந்த சர்க்கரையை உள்வாங்க முடியாது. சோ இதெல்லாம் சர்டன் ரீசன்ஸ். சோ இந்த ரீசன்ஸ் எல்லாரும் ஏன் வருது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் பாத்தீங்க அப்படின்னம்னா, அந்த சர்க்கரையோட அளவு பெருசாகிறது. இதுக்கு முக்கியமான காரணம் நம்ம நல்லா மென்னு சாப்பிடாதது. நல்லா சவைச்சு உமிழ் நீரோட கலந்து நம்ம சாப்பிடுறப்பதான் அந்த கூட்டு சர்க்கரை ஒற்றை சர்க்கரையாக மாற முடியும். ஸோ நம்மளோட டைஜஷன்ல 2 டைஜஷன் இருக்கு. ஒன்னு மெக்கானிக்கல் டைஜஷன், இன்னொன்னு கெமிக்கல் டைஜஷன். இந்த மெக்கானிக்கல் டைஜஷன் அப்படிங்கிறது நம்ம ஃபர்ஸ்ட் வாயில நடக்கிறது. நம்ம எந்த ஒரு உணவையும் நல்லா அதாவது நொறுக்கி சாப்பிட்டோம் அப்படின்னம்னா தான் அது உள்ளுக்குள்ள போய் கெமிக்கலோட கலக்க முடியும். இப்ப எக்ஸாம்பிள், நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிறோம். அந்த மிக்சி ஜார்ல நீங்க வந்து தேங்காய் அல்லது பூண்டு, இஞ்சி இதெல்லாம் பெரிய பெரிய துண்டுகளா போட்டீங்க அப்படின்னம்னா மிக்சியில அரைக்க முடியாது. அப்படி ப்ராப்பரா அரையாட்டி அது நம்ம குழம்புலயோ கிரேவிலையோ ஊத்துறப்போ அதோடைய சுவை வராது. இதே கான்செப்ட் தான் நம்மளுடைய வயிற்றுக்குள்ளேயும் நடக்குது. நீங்க ப்ராப்பரா நல்லா மென்னு சாப்பிடல அப்படின்னம்னா அந்த சர்க்கரை கூட்டு சர்க்கரையா இருக்கும். அந்த கூட்டு சர்க்கரைனால உள்ள நுழைய முடியாது. இதுக்கு எந்த மருந்து சாப்பிட்டாலும் சரியாகாது. இன்னைக்கு 1980வது வருடங்கள்ல ஒரு 10,000 பேருக்கு வந்து ஒரு டெஸ்ட் பாக்குறாங்க. அதுல யாருக்கெல்லாம் அம்மா அப்பாவுக்கு சுகர் இல்லாம, அம்மா அப்பா அதாவது ஜெனட்டிக்கலா சுகர் இல்லாம அவங்களுக்கு வந்து சர்க்கரை புதுசா வந்தவங்களுக்கு எல்லாம் 10,000 மெம்பர்ஸ்க்கு 1980வது வருஷத்திலேயே 40 ஆல்மோஸ்ட் 45 வருஷத்துக்கு முன்னாடி இப்ப பாக்குறாங்க. பாக்குறப்போ அதுல
முக்கியமா யாரெல்லாம் வேகமா சாப்பிடுறாங்களோ அவங்களுக்கு சுகர் வர்றதுக்கு 60% வாய்ப்பு இருக்குது அப்படிங்கறத அந்த ரிசர்ச் கண்டுபிடிக்கிறாங்க. அதே சமயம் யாரெல்லாம் நல்லா மென்னு அதைய உணவை ருசிச்சு ரசிச்சு சாப்பிடுறாங்களோ, ஈவன் அவங்களுடைய பேரண்ட்ஸுக்கு சுகர் இருந்தா கூட இந்த மாதிரியான நல்ல ஒரு சவிச்சு சாப்பிடுறவங்களுக்கு, அனுபவிச்சு சாப்பிடுறவங்களுக்கு சுகர் வர்றதுக்கான வாய்ப்பு 40% ரெடியூஸா இருக்குது அப்படிங்கறதையும் அந்த ரிசர்ச்ல கண்டுபிடிக்கிறாங்க. சோ இங்க இன்னைக்கு நம்ம இந்தியால தான் அதிகமான சுகர் இருக்குது அப்படிங்கறத சொல்றோம். ஃபர்ஸ்ட் ஹேபிட், நம்ம சுகர் இருக்கிறவங்க, அல்லது சுகர் வர வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க, எனக்கு வரக்கூடாது, நான் ஹெல்தியா இருக்கணும்னு நினைக்கிறவங்க, முதல் வேலை இப்ப நம்ம வேகமா முழுங்குற மாதிரி, உதாரணத்துக்கு இட்லி, தோசை இதெல்லாம் பாத்தீங்கன்னா, அல்லது ஒயிட் ரைஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம மெல்லவே வேண்டாம், அப்படியே நம்ம டக்குன்னு முழுங்குற மாதிரி இருக்கும். பட் அதே இது நம்மளுடைய ஃபுட்ல நிறைய ஃபைபர் இருக்கு. உதாரணத்துக்கு அவல் சாப்பிடுறீங்க, ஆர் நிறைய ஃபைபர் இருக்கக்கூடிய வெஜிடபிள் சாப்பிடுறீங்க, வெஜிடபிள் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுறீங்க அப்படின்னம்னா அதை நல்லா மென்னு சாப்பிடணும். சோ அப்ப ஆட்டோமேட்டிக்காவே நம்மளுடைய சமைக்கிற தன்மை அதிகமாகி அதன் மூலமாக நம்மளுடைய செல்லுக்குள்ள போற அந்த சர்க்கரையோட அளவு அதிகமாகும். அப்ப பிளாஸ்மால தேங்கி போற வேஸ்ட் சர்க்கரை குறைவா இருக்கும். சோ இது ஒண்ணு. ரெண்டாவது விஷயம் அந்த செல்லு பயன்பாடே இல்லை. ஒரு செல்லுக்குள்ள அந்த நிறைய சர்க்கரை இருக்கு. அப்படி இருக்கிறப்போ புதுசா நீங்க சாப்பிடக்கூடிய ஃபுட்ல இருந்து வர சர்க்கரையை உள்வாங்கணுங்கிற அவசியம்னா அதுக்கு இடம் இருக்காது. ஏன்னா அது யூஸ் ஆகல. இதுக்கு பெரு செல்லுலார் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கண்டிஷன்ல நம்ம என்ன பண்றது, இதை அந்த செல்லுக்குள்ள இருக்கக்கூடிய சர்க்கரையை காலி பண்ணணும் அப்படின்னோம்னா த பெஸ்ட் மெத்தட் இஸ் நம்ம பிராக்டிஸ் பண்றது. மேபி உங்களுக்கு எதுவுமே தெரியாது, வாக்கிங் போகலாம், அல்லது த பெஸ்ட் ஒன் இஸ் யோகா பிராக்டிசஸ். யோகால இன்டர்னல் ஆர்கனை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய நிறைய பிராக்டிசஸ் இருக்கு. இதுக்கு மதுரம் சொல்லிட்டு நம்ம ஸ்பெஷலா டிசைன் பண்ண ஒரு டயபெட்டிக் யோகா ஒரு மாடியூல் இருக்கு. அது எக்ஸலண்டா சப்போர்ட் பண்ணும். நீங்க ஒண்ணுமே எனக்கு தெரியல அப்படின்னம்னா நீங்க ஒண்ணும் கவலையப்பட வேணாம். நீங்க ஜஸ்ட் வாக்கிங் போயிட்டு வாங்க, ஒரு மைண்ட்ல ஒரு ட்விஸ்டிங் போஸ்டர்ஸ் பண்ணுங்க. இது பண்ணீங்கனாலே வெரி எஃபெக்டிவ். சோ நீங்க அந்த பண்றப்போ அது பேர்ன் ஆக அந்த செல்லுடைய அந்த சர்க்கரையை உள் வாங்கிக்கக்கூடிய தன்மை அதிகமாயிடும். இப்போ 2 விஷயம் பார்த்தாச்சு. மூணாவது விஷயம் செல் சுருங்கி போறது. செல் சுருங்கி போயிடுச்சு அப்படின்னம்னா ஈவன் ஒற்றை சர்க்கரை கூட உள்ள அப்சர்வ் பண்ண முடியாது. ஏன் இப்படி சுருங்கி போகுது அப்படின்னம்னா த ஃபர்ஸ்ட் ரீசன் நம்மளுடைய மென்டல் ஸ்ட்ரெஸ், உங்களுடைய எமோஷனல் டிஸ்டர்பன்சஸ். நீங்க ரொம்ப சோகமா இருந்தீங்கனாலோ, அல்லது கோவப்பட்டம்னாலோ, அல்லது பயப்பட்டம்னாலோ, அல்லது மன அழுத்தம் ஆர் கம்பாரிசன்ஸ், கவலை எதுவா இருந்தாலும் இந்த செல்லோட சைஸ் சுருங்க ஆரம்பிக்கும். அப்படி சுருங்கிடுச்சு அப்படின்னா ஈவன் ஒத்தை சர்க்கரை கூட உள்ள நுழையாது. அதனால நம்ம மைண்டை எப்படி ஹாப்பியா வச்சுக்கிறது அப்படிங்கிறது ஆத்ம நம்பர்கள் எல்லாத்துக்கும் தெரியும். பிஎன்சி நம்பர் எல்லாருமே நீங்க ரொம்ப அற்புதமா மெடிடேஷன் பண்றீங்க, எல்லாம் ஸ்பிரிச்சுவல் பிராக்டிசஸ்ல இருக்கீங்க. சோ உங்களுக்கு எப்படி மைண்ட ஸ்டேபிள் பண்ணிக்கிறதுன்னு தெரியும். அதுக்கு இன்னும் சப்போர்ட்டிவா நம்மளுக்கு கொஞ்சம் சர்டன் யோகா பயிற்சிகளும் சின்ன சின்ன நம்ம வாழ்வியல் பயிற்சிகள் இதுக்கு பண்ணோம் அப்படின்னோம்னாலே நம்ம மைண்டை ஹாப்பியா வச்சுக்கலாம். த ஃபார்மோஸ்ட் திங் இஸ் நம்ம மைண்ட் ஹாப்பியா வச்சிருந்தோம் அப்படின்னோம்னாலே, உற்சாகமா ஹாப்பியா ஜாலியா உற்சாகமா எனர்ஜெட்டிக்கா வச்சிருந்தோம்னாலே இந்த சுகருடைய அப்சார்ப்ஷன் ரொம்ப நல்லா இருக்க முடியும். சோ எப்படி எல்லாம் நம்ம ஹாப்பியா வச்சுக்கலாம் அப்படின்னோம்னா, உங்களை நீங்களே லதாமா சொன்ன மாதிரி நம்ம இன்னைக்கு ஒரு ஒர்க் பண்ணிருக்கோம். சோ உங்களை நீங்களே தட்டி கொடுத்துக்கோங்க, கை தட்டிக்கோங்க. சோ சொன்னாங்க. சோ நம்மளுக்குள்ள அந்த செல்ஃப் ஹாப்பினஸ் அது வெரி எஃபெக்டிவ் மெத்தட். அது பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்ச இயற்கையோட இணைஞ்சிருக்கிறது, மேபி ஸ்பேஸோட கனெக்ட் ஆகுறது, ஏரோட கனெக்ட் ஆகுறது, கார்டனிங் ஒர்க் பண்றது, பெட் அனிமல்ஸோட இருக்கிறது, நம்மளோட சுத்தி இருக்கிறவங்களை நிறைய பாராட்டுறது, அவங்களுக்கு தட்டி கொடுக்கறது, அவங்களுக்கு ஏதாவது உதவி கொடுக்கறது, சாப்பாடு பரிமாறுறது, உங்களுக்கு பிடிச்ச விஷயம் மியூசிக் கேட்கறது, எனிதிங். ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 15 நிமிஷத்துல இருந்து 30 நிமிஷமாவது உங்களுக்காக நேரத்தை, உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்றப்போ உங்களுடைய எனர்ஜி லெவல் என்ஹான்ஸ் ஆகும். அதன் மூலமா ஹாப்பி ஹார்மோன் அதிகமாகும். அதன் மூலமா சர்க்கரையை குறைக்க முடியும். சோ இதெல்லாம் சர்டன் விஷயங்கள். அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த சாப்பிடக்கூடிய சர்க்கரை உள்ள எடுத்துட்டு போக வேண்டிய வேலையை யார் பண்றாங்கன்னா இன்சுலின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன். இது ஒரு ஹார்மோன் அப்படின்னம்னா நாளமில்லா சுரப்பிகள் இருந்து சுரக்கக்கூடியது. அதாவது நாளமில்லா சுரப்பி அப்படின்னம்னா என்னன்னா, இப்ப உமிழ்நீர் அப்படின்னம்னா உமிழ்நீர் சுரந்து அது ஒரு டக்ட் மூலமா நம்மளுடைய வாய்க்குள்ள விடுவோம்.
ஆனா இந்த நாளமில்லா சுரப்பி அப்படிங்கிறது எந்த நாளமும் இருக்காது. there is no tubes, no blood vessels, டைரக்டா பிளட்ல கலந்துரும், அதுவே உற்பத்தி ஆகும். தட் இஸ் த ஸ்பெஷாலிட்டி. இப்ப நம்ம வந்து ஒரு ஆபத்து பாக்குறோம், சம்டைம்ஸ் வந்து ஒரு பாம்பு வருது ஆர் ஒரு நெகட்டிவ். மேடம் இப்ப கேக்குதுங்களா வாய்ஸ்? ஓகே. அதாவது ஏதாவது ஒரு ஆபத்து பாக்குறோம் ஆர் ஒரு பாம்பை பாக்குறோம் ஆர் ஒரு தீப்பிடிச்சு எரியுது ஆர் அதுல போய் நம்ம ஒரு எமர்ஜென்சில போய் நம்ம மாட்டிக்கிற மாதிரி இருக்கு. சோ அந்த கண்டிஷன்ல நம்மளுடைய பாடியில இருந்து வந்து ஒரு நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்காக என்ன பண்ணோம் அப்படின்னம்னா, நம்மளே பாதுகாத்துக்கிறதுக்காக நம்ம பாடியில வந்து ஒரு ஹார்மோன் உற்பத்தி ஆகும். அந்த ஹார்மோன் அப்படிங்கிறது தான் கேஷுவலா நம்மளோட பாடியில வந்து தேவை அனுசரிச்சு வரும். இப்போ உதாரணத்துக்கு இந்த பாம்பு கிட்ட இருந்து நம்ம பார்த்தோம்னு அந்த ஹார்மோன் வரும். அந்த பாம்பு கிட்ட இருந்து நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்னம்னா அந்த ஹார்மோன் ஆட்டோமேட்டிக்கா சப்சைட் ஆகும். அதே மாதிரி ஒரு தீ பிடிச்சிருக்கு, ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு அப்படின்னா அதுல வந்து அந்த மாதிரி வரும். ஃபுட்டு உள்ள வந்துருச்சு அப்படின்னம்னா அந்த ஃபுட்டை உள்ள கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் அந்த இன்சுலின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் வரும். இதே சேர்த்தி முடிச்சிருச்சு அப்படின்னா அந்த ஹார்மோன் வந்து அதுக்கப்புறம் சுரக்காது. இப்போ அந்த ஃபுட்டோட குவாலிட்டி எந்த அளவுக்கு நல்ல குவாலிட்டியா இருக்குதோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஹார்மோன் உற்பத்தி ஆகும். இப்ப நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட் வந்து குவாலிட்டி சரியில்லை, அந்த ஹார்மோன் உற்பத்தி பண்ணக்கூடிய கிளாண்டை செக் பண்ணணும். அடுத்தது நம்ம சாப்பிடக்கூடிய அந்த சாப்பாட்டோட குவாலிட்டி, இந்த ப்ராசஸ், இது எல்லாத்தையும் செக் பண்ணணும். சோ நான் இப்போ வந்து ஒரு கன்சாலிடேட் பண்றேன். சுகர் அப்படிங்கிறது நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமாயிடும். அதனால சர்க்கரை அப்படிங்கிறது மிகவும் அத்தியாவசியம். சர்க்கரை இல்லாம நம்மளால எந்த வேலையும் பண்ண முடியாது. அதனால அந்த சர்க்கரை வந்து நம்ம உடம்புக்கு அத்தியாவசியங்கிறது. லோ சுகர் அப்படிங்கிறது நம்ம சாப்பிடக்கூடிய உணவு ஃபுட்ல வந்து இல்ல அப்படிங்கிறது நம்மளுடைய ஃபுட், நம்ம எடுத்துக்கூடிய ஃபுட் நம்மளுடைய செல்லுக்குள்ள நுழைய முடியாம, அந்த செல்லுக்குள்ள போய் ரீச் ஆகாம ரத்தத்திலேயே இருந்தது அப்படின்னம்னா, அந்த பிளாஸ்மாலேயே இருந்ததுன்னா ஹை சுகர் சொல்றோம். இதோட ரேஞ்ச் எல்லாம் பார்த்தோம். இப்ப இந்த ஹை சுகர் வர்றதுக்கான காரணங்களை பார்த்தோம். முதல் காரணம் நம்ம மென்னு சாப்பிடாதது. ரெண்டாவது காரணம் அந்த செல்லுக்கு தேவையே இல்லாம இருக்கிறது, ஏன்னா நம்ம உடல் உழைப்பு இல்லாம இருந்தோம் அப்படின்னு. நாலாவது விஷயம் வந்து அந்த செல்லுக்குள்ள நுழைய வேண்டிய அந்த இன்சுலின் கொண்டு போய் சேர்த்த வேண்டிய அந்த ஒரு கேக்குறது. சோ இந்த காரணங்கள் எல்லாமே நம்மளால ஈஸியா சரிபடுத்தக்கூடியது. இதுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு காரணம் அப்படின்னோம்னா, இப்ப ஏதோ ஒரு காரணத்தினால ஜெனட்டிக்காவோ அல்லது ஆக்சிடென்டாவோ இன்சுலினை உற்பத்தி பண்ணக்கூடிய கிளாண்ட் அடிபட்டுருச்சு, அதனால இனிமேல் வந்து உற்பத்தியே பண்ண முடியாது அப்படிங்கிறப்பதான் நம்மளுக்கு இன்சுலின் தேவைப்படுது. ஆனா முக்காவாசி இந்த 4 காரணங்களும் டைப் 2 டயபெட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த டைப் 2 டயபெட்டிஸ்ல ஈஸியா நம்மளால ரிவர்ஸ் பண்ண முடியும். இன்சுலின் வந்து சுரக்கவே முடியாத கண்டிஷன்ஸ், அந்த மாதிரி டோட்டலா செல்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னம்னா தான் நம்ம இன்சுலினை போடணும். இன்னைக்கு இதோட அளவு இன்னைக்கு ஜாஸ்தி ஆயிட்டு வருது. ஏன் அப்படி வரும்னு பாத்தீங்கன்னா, இந்த இன்சுலின் வந்து சுரக்கவே முடியாத அளவுக்கு ஆகுறதுக்கு முக்கியமான காரணம் பாத்தீங்கன்னா, நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட்ல இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ், டூ மச் இன்னைக்கு கலரிங் ஏஜென்ட்ஸ். இந்த கலரிங் ஏஜென்ட்ஸ் வந்துச்சு அல்லது ஒயிட் சுகர் இருந்துச்சு அப்படின்னம்னா, அந்த ஒயிட் சுகர் இஸ் ஈக்குவலன்ட் டு நம்மளுடைய ஆல்கஹால். இந்த வெள்ளச்சர்க்கரை அதிகமா பயன்படுத்த இந்த இன்சுலினை சுரக்கக்கூடிய செல்கள்ல போய் அது டேமேஜ் பண்ணுது, இர்ரிவர்சபிளா. இது ஒரு முக்கியமான ஒரு காரணம். நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல இருக்கக்கூடிய அடல்ட்ரன்ஸ், மெயினா வந்து கலரிங் ஏஜென்ட்ஸ், ரெண்டாவது வெள்ளச்சர்க்கரை. இந்த வெள்ளச்சர்க்கரை மிகப்பெரிய ஒரு எதிரியா இருக்கு இன்னைக்கு. சோ அதனால அது ஒரு ரீசன். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னம்னா, நம்ம எர்த்தோட கனெக்டே ஆகணும் அப்படின்னம்னா, ஒரு செல்லுக்கு அதுக்கு இருக்கக்கூடிய அந்த மேக்னட்டிசம், ஆர்என்ஏ டிஎன்ஏ வந்து டேமேஜ் ஆகி அதனால அந்த செல்லுக்கு இன்சுலின் உற்பத்தி பண்ணணும் அப்படிங்கிற அந்த கோடிங், அந்த மெசேஜே லாஸ் ஆயிடுது. சோ இதுக்கு காரணம் நம்ம மண்ணோட தொடர்பு இல்லாம இருக்கு, நம்மளுடைய கால் மண்ணுக்கே படமாட்டேங்குது. சோ அதனாலயும் இந்த ரீசன் அதிகமாகுது. மூணாவது ரீசன் வந்து பிரெக்னெண்டா இருக்கிறப்போ அவங்க அம்மா சரியான வாழ்வியல் முறை இல்ல அப்படின்னாலோ, அல்லது அப்பா ஸ்பெர்முடைய குவாலிட்டி சரியில்லாம இருந்துச்சுனாலோ, அதனால நம்மளுடைய பாடியில நம்மளே பண்ணிக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய விஷயங்கள் இருக்கு. இதுக்கு மீறி, அதாவது கன்ஜெனிட்டலா வருது அப்படின்னா, அம்மாவுடைய கருமுட்டையில இருந்து அப்பாவுடைய விந்தணுல இருந்து சேர்றப்போ ஏற்படக்கூடிய
அந்த மியூட்டேஷன்ஸ். இது ஏன் அப்படின்னம்னா அது குவாலிட்டி இல்லாத, நம்ம வாழ்வியல் முறை சரியா இல்லை அப்படின்னம்னா அந்த எக்கோட குவாலிட்டி குறைஞ்சு அல்லது ஸ்பெர்மோட குவாலிட்டி குறைஞ்சு அது ரெண்டு மியூட் பண்றப்போ சர்டன் பயாலஜிக்கல் சேஞ்ச் ஆகி அதனால ஏற்படக்கூடியது அந்த கன்ஜெனிட்டல். இப்ப அம்மா அப்பா வந்து ரொம்ப நல்ல ஒரு லைஃப் ஸ்டைல் இருந்தாங்கன்னா வரக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த மாதிரி நோய்கள் எதுவுமே வராது. அதனால வாழ்வியல் முறைகளோட இம்பார்ட்டன்ஸ் எவ்வளவு அப்படிங்கிறது உங்க எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ நம்ம சாப்பாட்டு முறைகள், சாப்பிடுற முறை, மனநிலை, இருக்கக்கூடிய என்வாயன்மெண்ட், இயற்கையோட தொடர்பு, திஸ் இஸ் த பேஸ். இந்த சர்க்கரை வியாதியை நம்ம ஈஸியா வெளியில கொண்டு வந்துடலாம். சோ இன்னைக்கு கொடுக்கக்கூடிய மருந்துகள் என்ன பண்ணுது அப்படின்னா நிறைய வந்து மருந்துகள் வந்து மெட்ஃபார்மின், கிளைகோமேட், இந்த நிறைய மருந்துகள் கொடுக்குறாங்க. ஐ டோன்ட் வாண்ட் டு சே தட். இந்த மருந்துகள் ஒவ்வொன்றுமே இந்த கெட்ட சர்க்கரை, அதாவது கெட்ட சர்க்கரை அப்படின்னம்னா நம்ம செல்லுக்குள்ள நுழைய முடியாம இருக்கிற அந்த ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரைய இந்த மருந்துகள் என்ன பண்ணுது அப்படின்னம்னா கல்லீரல், மண்ணீரல், நரம்புகள், சிறுநீரகம் இதுக்குள்ள போய் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். அப்ப உங்களுக்கு பிளாஸ்மால இருக்காது, ரத்தத்துல இருக்காது. நீங்க டெஸ்ட் பாத்தீங்க அப்படின்னம்னா டெஸ்ட்ல நார்மலா இருக்கும். ஆனா இந்த சர்க்கரை எல்லாம் உள்ள நுழைய முடியாத சர்க்கரை எங்க போச்சு? அது எல்லாமே லிவருக்குள்ளேயோ, கிட்னிக்குள்ளேயோ, ஹார்ட்டுக்குள்ளேயோ போயிருக்கும். அது ரொம்ப நாள் 10 வருஷம் கழிச்சு, 20 வருஷம் கழிச்சு அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க, சுகர்னால கார்டியாக் அட்டாக் ஆச்சு, சுகர்னால நரம்பு கெட்டு போச்சு, சுகர்னால கிட்னி கெட்டு போச்சு, சுகர்னால லிவர் ஃபேட்டி லிவர் ஆச்சு. சோ இது எல்லாமே நம்ம இத்தனை நாளா மருந்து சாப்பிட்டு இருந்தோமே, மருந்து சாப்பிட்டு ஏன் எனக்கு இந்த தொந்தரவு வந்துச்சு அப்படின்னம்னா நம்ம சாப்பிடக்கூடிய மருந்துகள் இந்த சர்க்கரையை நல்ல சர்க்கரையாக மாத்தாது. இந்த குட் சுகரை மாத்ததுக்கு பதிலா என்ன பண்ணும், உள்ளுக்குள்ள கொண்டு போய் சேகரம் பண்ணி வை. இமீடியட்டா சர்க்கரை வந்து கூடுதலா தெரியாதே ஒழிய, ஆனா இந்த அத்தனை கெட்ட சர்க்கரைகளும் ஒவ்வொரு ஆர்கனுக்குள்ளேயும் போய் ஸ்டோர் ஆகி ஒவ்வொரு ஆர்கனையும் டேமேஜ் பண்ணும். இது வந்து லைக் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கிராஜுவலா நம்ம வீட்டுக்குள்ள ஒரு விஷத்தை ஏற்படுத்திட்டு இருக்கோம். நம்ம விஷ வாயுவை வந்து உற்பத்தி பண்ணிட்டு இருக்கிற மாதிரி நம்மளுடைய உடம்புக்குள்ள ஒரு ஸ்டோரேஜ் கிரியேட் பண்ணிட்டே இருக்கும். அது வந்து கெடுதல் பண்ணக்கூடிய ஸ்டோரேஜ். சோ இந்த மருந்துகள் சாப்பிடுறதுனால நம்ம திருப்தி ஆயிக்கலாம். இன்னைக்கு வந்து நான் ஒரு மாத்திரையை போட்டுட்டு குலோப் ஜாமுன் 2 சாப்பிட்டுக்கலாம், ஜிலேபி 2 சாப்பிட்டுக்கலாம், இன்சுலின் 4 யூனிட் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் அப்படின்னு. பட் இட் இஸ் ஓவர் பர்டன். உங்களுடைய அந்த எக்ஸ்ட்ரா சாப்பிடக்கூடிய அத்தனையும் உள்ளுக்குள்ள இருக்கிற உறுப்புக்குள்ள போய் சேகரமாகி அந்த உறுப்புகளை சீக்கிரமே டேமேஜ் பண்றதுக்கு நம்ம ஏற்பாடு பண்ணிக்கிறோம். கிளை மேல உட்காந்துட்டு நம்மளே கிளையை கட் பண்ணிக்கிற மாதிரி. சோ அதனால நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் இத வந்து நம்ம முதல்ல சரிப்படுத்தணும். சோ நம்ம என்னென்னலாம் முறைகள்ல இதோட சைடு எஃபெக்ட்ஸ் நம்ம சொல்லியிருக்கேன். இந்த மருந்துகள், இந்த மருந்து சாப்பிடுறதுனால அந்த கழிவுகள் எல்லாமே, அந்த கெட்ட சர்க்கரைகள் எல்லாமே வெளியில வர முடியாம உள்ள சேகரமாகுது. இப்ப நார்மலா என்ன ஆகும் அப்படின்னம்னா, இந்த மாத்திரைகள் இல்ல அப்படின்னம்னா நம்ம பாடி எப்படி அதை ஹேண்டில் பண்ணிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்மளுடைய பாடியில இந்த கெட்ட சர்க்கரை எல்லாமே வந்து எப்படி வெளியில வருது அப்படின்னம்னா யூரின் மூலமா வெளியில வரும், அல்லது ஸ்வெட்டிங் மூலமா வரும். யூரின்ல வர்றதுனால இதுக்கு பேரு நீரழிவு நோய்னு பேரு. யூரின் அதிகமா போய் அந்த யூரின் வழியா அந்த கெட்ட சர்க்கரையெல்லாம் கிளீன் பண்ணிக்கும். ஆனா அன்பார்ச்சுனேட்லி நம்ம மருந்து சாப்பிட்டோம் அப்படின்னா இது கிளீனால அது சேகரமாக ஆரம்பிக்கும். இப்ப அடிக்கடி அந்த சர்க்கரையோட அளவு அதிகமா இருந்தா அடிக்கடி யூரின் போகும். அதிகமா யூரின் போறதுனால அதிகமா தாகம் எடுக்கும். சர்க்கரை வந்து ஒரு செல்லுக்குள்ள நுழையாததுனால செல்லுக்கு சர்க்கரை பத்தல அப்படின்னம்னா அதிகமா நம்மளுக்கு டயர்ட் ஆகும். அந்த சீக்கிரமே டயர்ட் ஆகுறதுனால நம்ம அடிக்கடி சாப்பிடணும்னு தோணும். அதிகமா பசி எடுக்கும். அதிகமா பசி எடுச்சுன்னா அதிகமா மோஷன் போகும். சோ இதுக்குதான் வந்து பாலிபேஜியா, பாலிடிப்சியா, இந்த மாதிரி நிறைய பாலி அப்படின்னா நம்பர் ஆஃப் டைம்ஸ் அதிகமா இருக்கிறது. சோ இது எல்லாமே வந்து இந்த சர்க்கரையோட சிம்டம்ஸா சொல்றோம். இது எல்லாமே பிசியலாஜிக்கல் ரீசன்ஸ். சோ இது எல்லாத்தையும் நம்ம சரிப்படுத்துறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டிய ரூட் அப்படின்னம்னா நம்ம சூஸ் பண்ணக்கூடிய ஃபுட் வந்து கரெக்டான ஃபுட்டா இருக்கும். அதிகமான அளவுக்கு வெஜிடபிள்ஸ் அதிகமா ரிச்சா இருக்கிற மாதிரி, ஃபைபர் ரிச்சா இருக்கிற மாதிரியான ஃபுட்டா இருக்கணும். ரெண்டாவது விஷயம் மெத்தட் ஆஃப் ஈட்டிங். நல்லா ரசிச்சு ருசிச்சு கண்ணால பார்த்து மூக்கால நுகர்ந்து காதால பேசி வாயால நல்லா மென்னு அப்படி நம்ம சாப்பிடணும். கண்ணுல பார்க்கணும், மூக்குல நுகரணும், வாயில நல்லா ருசிக்கணும், காதால கேட்கணும். இந்த ஃபுட் ரொம்ப டேஸ்டியா இருக்கு, வெரி குட் அப்படிங்கறத நீங்க என்ஜாய் பண்றத நம்ம சொல்லணும். ஸோ திஸ் இஸ் அ வே நம்ம எப்படி ஃபுட்டை என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறது. ரெண்டாவது, நம்ம சாப்பிட்ட ஃபுட் வந்து உள்ளுக்குள்ள டைஜஸ்ட் ஆகி நம்ம அதைய செரிமானம் பண்ணிக்கிறதுக்கு பிசிக்கல் ஒர்க், நம்ம மேபி நம்ம வந்து ஏதாவது வாக்கிங் இருக்கலாம், அல்லது பிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கலாம், அல்லது யோகா பயிற்சியா இருக்கலாம், ஆர் எனிதிங், எந்த ஃபார்ம்லயாவது ஆக்டிவிட்டிஸ் இருக்கணும். அடுத்த விஷயம், உங்களுடைய மனசை உற்சாகமா வச்சுக்கணும். சோ இந்த
கேஷுவலா இதை வந்து நீங்க அப்ளை பண்ணீங்கனாலே உங்க பாடியில வந்து மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும். இது இல்லாம இதை ஸ்பெஷலா ஆக்டிவேட் பண்ணக்கூடிய சில விஷயங்கள் இருக்கு. சாப்பாட்டு முறையில பாத்தீங்க அப்படின்னம்னா, இன்னைக்கு நம்ம ஒரு ஜூசஸ் பார்ப்போம். இன்னைக்கு அதுல வந்து ஒரு டயபெட்டிக்னு ஒரு பண்ணக்கூடிய ஒரு ஜூஸ், ரொம்ப சிம்பிள் ஜூஸ். இந்த ஜூஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னம்னா வெண்டைக்காய் தண்ணி. வெண்டைக்காய நீங்க வந்து ஒரு 4-5 வெண்டைக்காய வந்து நைட்டே வந்து கட் பண்ணி, அதாவது சின்ன சின்ன பீசஸ் நம்ம பொரியலுக்கோ அல்லது குழம்புக்கோ கட் பண்ற மாதிரி கட் பண்ணி தண்ணிக்குள்ள போட்டு தண்ணிக்குள்ள வச்சு ஓவர் நைட் வச்சிட்டீங்க அப்படின்னா அடுத்த நாள் காலையில் பாத்தீங்கன்னா நல்லா வழுவழுன்னு மியூசினேஷன் மாதிரி இருக்கும். அந்த வழுவழுப்பா இருக்கக்கூடிய அந்த தண்ணிய நம்ம வடிச்சிட்டு தேவைப்பட்டுச்சுன்னா லைட்டா வார்ம் பண்ணி அது கூட சீரகத்தூள் அல்லது குருமிளகு தூள் போட்டு அதுக்கு லைட்டா உப்பு சேர்த்து தேவைப்பட்டுச்சுன்னா, இல்லாட்டி அப்படியே கூட குடிக்கலாம். ஸோ இது அப்படியே குடிச்சோம் அப்படின்னம்னா எக்ஸலண்டான ஒரு டயபெட்டிக் ரெமெடி. இதுல நிறைய ரிசர்ச்சஸ் பண்ணிருக்காங்க. திஸ் இஸ் ஒன் திங். அடுத்த விஷயம் வந்து வெந்தயம். இன்னைக்கு நிறைய பேர் வந்து நம்ம வெந்தயம் சாப்பிடுறோம். ஆனா எப்படி சாப்பிடுறோம் அப்படின்னம்னா, வெந்தயத்தை வந்து வறுத்து பவுடர் பண்ணி வச்சு அதை தண்ணியில கலந்து சாப்பிடுறோம். தட் இஸ் நாட் த ரைட் மெத்தட். வெந்தயத்துல இருக்கக்கூடிய அந்த வலுவழுப்பு தன்மை ரொம்ப நல்லது. ஆனால் நைட் நம்ம வந்து இன்னைக்கு காலையில வெந்தயம் சாப்பிடணும் அப்படின்னம்னா முன்னூத்தி நாள் காலையில வெந்தயத்தை ஊற வைக்கணும். அது ஊற வச்சுட்டு சாயங்காலமா அந்த தண்ணியை வடிச்சிடணும். அடுத்த நாள் காலையில பாத்தீங்க அப்படின்னம்னா வடிச்சிட்டு ஒரு டப்பால போட்டு மூடி வச்சிட்டீங்க அப்படின்னம்னா அடுத்த நாள் காலையில அழகா குறுத்து விட்டுருக்கும். ஸோ அந்த வெந்தயத்தை நம்ம சாப்பிடுறது த பெஸ்ட் மெத்தட். ஸோ இன்னைக்கு இந்த 2 விஷயங்கள் டயபெட்டிக்கு ரொம்ப ஸ்பெஷலா பண்ணக்கூடிய விஷயத்தை தெரிஞ்சிருக்கிறோம். 3வது விஷயம் பாத்தீங்க அப்படின்னா கொய்யா இலை பெஸ்ட் ஆப்ஷன். அந்த துவர்ப்பு தன்மை, இந்த கொய்யா இலையில வந்து எக்ஸலண்டான இன்சுலின் ப்ரொமோட்டர்ஸ் இருக்கு. அந்த கிளாண்ட்ல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு மைல்டு டேமேஜ் இருந்தா கூட அதை சரிப்படுத்தக்கூடிய தன்மை வந்து கொய்யா இலை கொண்டு. கொய்யா இலை வந்து ஒரு 4 அல்லது 5 சின்ன கொழுந்தா இருக்கிறத கொய்யா இலையை எடுத்துட்டு வந்துட்டு அது கூட கொஞ்சம் சீரகம், குருமிளகு இதெல்லாம் சேர்த்து மிக்சியில அரைச்சிட்டு அதையே ஒரு 150 ml தண்ணி விட்டு வடிச்சு அது கூட மைல்டா சால்ட் வந்து சும்மா ஒரு ரொம்ப மினிமமா போட்டுட்டு அதையும் நம்ம குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னம்னாலும் சர்க்கரை கியூர் ஆகி, இது எல்லாமே நான் சொன்ன இந்த ப்ரீவியஸ் மத்த விஷயத்தை கடைபிடிச்சு அதோட சேர்ந்து பண்ணணும். நம்ம வெறும் கொய்யா இலை ஜூஸ் குடுக்கறதுனால மட்டுமோ அல்லது வெந்தயம் சாப்பிடறதுனால மட்டுமோ அல்லது ஆவாரம்பூட்டி இந்த மாதிரி சின்ன சின்ன ஹெர்ப்ஸ் சாப்பிடறதுனால அந்த ஒரு விஷயம் மட்டும் பத்தாது. ஹாப்பியா இருந்தீங்கன்னா தான் செல்ல ரிசீவ் பண்ணிக்க முடியும். நீங்க நைட் நேரத்துல தூங்குனீங்கன்னா தான் ஹார்மோன் நல்லா பேலன்ஸ் கிடைக்கும். ஸோ இது எல்லா மற்ற ஹேபிட்ஸையும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்தனால இந்த சர்க்கரை அப்படிங்கிறது ஒரு பெரிய வியாதியே கிடையாது. இது வந்து இந்த சர்க்கரை எப்பெல்லாம் கூடும், எப்பெல்லாம் பிசியலாஜிக்கல் ரைஸ் அப் ஆகும் அப்படின்னோம்னா, இப்ப நம்ம எங்காவது அடிபட்டுருது, ஒரு காயம் ஆகுது. அந்த காயம் ஆச்சுன்னா அந்த காயத்தை சரிப்படுத்துறதுக்கு பாடி அதிகமான சர்க்கரையை வெளியில விடும். அப்பதான் அந்த காயத்துல இருக்கக்கூடிய அந்த செல்ஸ் எல்லாம் ரிப்பேர் பண்ணணும், டேமேஜஸ் எல்லாம் வந்து ரெடி பண்ணி புது ஸ்கின்னை உற்பத்தி பண்ணி ஜாயின் பண்ணி அந்த ரீசனுக்காக பாடி அதிக அளவுல சர்க்கரையை உற்பத்தி பண்ணும். ஸோ இட் இஸ் வெரி நார்மல். ஸோ அந்த மாதிரியான காயங்கள் ஏற்பட்டிருக்கிறப்போ சர்க்கரை கூடுறது அடுத்து ஒரு 2-3 டேஸ்ல அதுவே நார்மலுக்கு வரும். அதே மாதிரி நீங்க ஏதாவது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கிறீங்க, இப்ப அந்த ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணிக்கிறதுக்காக உங்க பாடியில அதிகமான அளவுக்கு சர்க்கரை உற்பத்தி ஆகும். பிகாஸ் உங்க உடம்புக்கு தேவை இருக்கு. அதுக்காக இப்ப அதிகமா வந்து ரன்னிங் பண்ணிட்டு வர்றோம், ஓடிட்டு வர்றோம், அல்லது வேக வேகமா ஒரு வேலை பண்றோம், அது டென்ஷன் ஆகுறோம். இந்த சமயத்துல எல்லாமே உங்க சுகர் லெவல் ரைஸ் அப் ஆகும் டு மேனேஜ் த ஸ்ட்ரெஸ். அதே அந்த ஸ்ட்ரெஸ் மாறிடுச்சு அப்படின்னம்னா அது ஆட்டோமேட்டிக்கா நார்மல் ஆயிடும். பட் அடிக்கடி ஸ்ட்ரெஸ் ஆனோம்னா உடம்பு என்ன நினைச்சுக்கும், இவங்களுக்கு கண்டினியூஸா ஸ்ட்ரெஸ்ஸா இருக்காங்க, அதனால இவங்களுக்கு எப்பவுமே சர்க்கரை தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியும் சர்க்கரையை ரைஸ் பண்ணிக்கும். அதனால மைண்டை காம் டவுன் பண்ணீங்கனாலே எக்ஸலண்டா சர்க்கரை சரியாகும். ஸோ லைஃப் ஸ்டைல், உங்களுடைய ஸ்லீப்பிங் ஹேபிட்ஸ், ஃபுட்டு சாப்பிட்ற முறைகள் இது எல்லாத்தையும் பயன்படுத்தி ரொம்ப அற்புதமா உங்களுடைய சர்க்கரையை நீங்க ரிவர்ஸ் பண்ண முடியும். சர்க்கரை அப்படிங்கிறது நிரந்தர நோய் அல்ல. இதை முதல்ல மனசுல பதிய வைக்கணும். சர்க்கரைனாலே நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், இது வாழ்நாள் பூரா மருந்து சாப்பிடணும், சர்க்கரை ஒரு தடவை வந்துருச்சு அப்படின்னா அது ரிவர்ஸ் பண்ண முடியாது. நீங்க வந்து நம்ம ரெகுலரா மெடிக்கல் ஷாப்ல போய் கப்பம் கட்டிட்டு வரோம், இந்த மருந்துகள் வாங்குறதாகட்டும், கண்டினியூஸா நம்ம எடுத்துக்கூடிய டெஸ்ட் ஆகட்டும், இது இல்லாம நம்ம வந்து இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம உடம்பு சிறுக சிறுக குறைச்சு ஒரு பெரிய நோய்க்கு நம்மளை தயார்படுத்திட்டு இருக்கிறோம். சோ அந்த நிலையிலிருந்து மாறி நீங்கள் முழுமையான ஆரோக்கியத்தை அனுபவிக்கிறதுக்கு நான் சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லியிருக்கேன். நேச்சுரோபதியில் நிறைய ஆயிரக்கணக்கான பேர்த்த ரிவர்ஸ் பண்ணியிருக்கிறோம். தே ஆர் விதவுட் மெடிசன்ஸ். எல்லாரும் சந்தோஷமா சப்போட்டா பழம், வாழைப்பழம் கூட சாப்பிட்ற அளவுக்கு ரெடியா இருக்காங்க.
அதனால சர்க்கரை வியாதி ஒரு நோயே அல்ல. இது வந்து ஒரு வாழ்வியல் முறைதான். அதை சரிப்படுத்திட்டீங்கன்னா சரியா.